ரீசெண்டா ட்ரம்ப் வந்து H1B விசாவை $1,00,000 ஆக்கிட்டாரு. அது வந்து இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், பயங்கர கஷ்டத்துல ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு H1B விசா என்னன்னே தெரியாத ஒரு சில புலித்தீஸ் கொளுத்தி போட்டு இருக்காங்க. H1B விசாக்கு $1,00,000 ஆக்குனதுக்கும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இது யாரை இம்பாக்ட் பண்ணும்னா, ஆல்ரெடி அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு மாசம் 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் இம்பாக்ட் பண்ணும். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சுட்டு அமெரிக்கால தான் போய் செட்டில் ஆகணும் அடம் பிடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள இம்பாக்ட் பண்ணும். நம்மள மாதிரி மயிலாப்பூர்லயும் ட்ரிப்ளிகேன்லயும் பாரிஸ்லயும் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதுவும் அங்க வேலை செய்யறவங்களை இம்பாக்ட் பண்ணாது. எவன் வேலை கொடுத்து வச்சிருக்கானோ அவனை தான் இம்பாக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள்ல சென்னையில வேலை செய்யற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பரா வேலை செய்யறான், திறமையானவனா இருக்கான், அவனை வந்து நம்ம அமெரிக்காவுக்கு தூக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த H1B விசா இல்லாம அவரை எடுக்க முடியாது. அதுக்கு அவங்க செலவு பண்ணி எடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் லைக் $3,000 $10,000 பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இவர் $1,00,000 ஆகிட்டாரு. சோ அப்ப கூட அவருக்கு எந்த இம்பாக்டும் இல்ல. கூகுள் தான் அவர் $1,00,000 கொடுத்து இந்த H1B விசா கொடுத்து அவர் உள்ள வேலைக்கு சேர்த்துக்கணும். சோ இதனால சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி வேலை செய்ய போறதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கம்பெனிங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல்ட்டு நீ இங்க வந்து எல்லாம் வேலை செய்ய வேணாம், அந்த ஊர்ல இருந்தே வேலை செய். குளோபலைசேஷன் ஆயிடுச்சு உலகமே. இனிமேல் நீ இங்க இருந்து அங்க வந்து தான் வேலை செய்யணும், அந்த கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எங்க வேணாலும் வேலை செய்யலாம். அப்படி இல்லையா, கூகுள் காரனே இங்க ஒரு கம்பெனியை போட்டு 100 பேரை நீங்க உள்ள வேலை செய்யலாம், முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் இந்த 15 லட்சம் 20 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவன் அமெரிக்காவுக்கு போகாம நம்ம ஊர்ல இருந்தா கண்டிப்பா நம்ம ஊர் முன்னேற தானே செய்யும். அவன் 15 லட்சம் 20 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறான்னு ஒரு 7-8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்க வர்த்தகம் தானே வளரும், நம்ம ஊருக்கு அது நல்லது தானே. இது தெரியாம ஒரு சில பேர் பெரிய அறிவு புலித்தீஸ் மாதிரி விடுறானுங்க பாருங்க ராக்கெட்டு.